வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா 23ஆம் படி கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விரித்த ஜமக்காலத்தை சுருட்டுகிற மாதிரி பகலின் வெளிச்சத்தை எவரோ மடமடவென்று சுருட்டி கொண்டிருந்தார்கள். அஸ்தமிக்கும் நேரம். கிருபாகரனின் கூடாரத்தில் அவருக்கு உதவியாக இன்டெக்ஸ் துண்டுகள் எழுதுவதிலும் எழுதியவற்றை ரெஜிஸ்டரில் பதிவு செய்வதிலும் வேணுவுக்கு பகல் பொழுது பூரா கழிந்துவிட்டது. இரவு 8 மணிக்கெல்லாம் வந்துவிடு என்று கூறியிருந்தார் கிருபாகரன். சென்னப்பாவின் திருட்டுத்தனத்தை பற்றி எண்ணுகையில் அவன் உள்ளம் குமுறியது. அந்த குமுறல் சிவசங்கரின் மீது ஆத்திரமாக திரும்பியது. தோல் பையை திறந்தான். இன்லண்ட் கவர் ஒன்றை எடுத்தான். பரபரவென்று எழுதினான். சிவசங்கரனுக்கு, உன்னுடைய நடவடிக்கைகளும் பிசினஸும் அப்பழுக்கற்றவை என்று நான் என்றுமே எண்ணியதில்லை. ஆனால் நீ சிலைகளை திருடி விற்கும் அளவுக்கு தாழ்ந்து போவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் தெரிந்து கொண்டுதான் இதை எழுதுகிறேன். நீ வீசி எறிகிற பிச்சை காசுக்கு டாக்டர் நாகலட்சுமிக்கு நான் துரோகம் செய்வேன் என்று நினைக்கிறாய் போலிருக்கிறது. அது பகல் கனவு என்பதை இப்போதே தெரிவித்து விடுகிறேன். வேணு. கடிதத்தில் சிவசங்கரனின் விலாசத்தை எழுதினான். கூலியாள் ஒருவனிடம் கொடுத்து தபாலில் சேர்க்க சொன்னான். கிஷோர் இன்னும் வரவில்லை. முக்காலி ஸ்டாண்டில் ஒரு பெரிய டிராஃப்ட் படம் பாதி வரையப்பட்ட நிலையில் காணப்பட்டது. குனிந்து அதை பார்த்து கொண்டிருந்த சமயம் வெளியே யாரோ வருகிற ஓசை கேட்டது. எங்கே போய்விட்டீர்கள் நீங்கள் பாட்டுக்கு? காலையில் இருந்து தேடுகிறேன் என்று கேட்ட வண்ணம் உள்ளே நுழைந்த மோனி அவன் தோள்களை தன் இரு கைகளாலும் அழுந்த பற்றி திருப்பினாள். தேகத்தை சிலிர்க்க வைத்த பரவசத்துடன் மோனி என்று கூறிய வண்ணம் அவன் திரும்பிய போது அவள் முகத்தில் அதிர்ச்சி பரவியது. ஓ, நீங்களா? நான் கிஷோர் என்று நினைத்தேன் என்றாள் அவள் கீழுதட்டை கடித்து கொண்டு. சாட்டை அடியை காட்டிலும் சுளீர் என்ற சொற்கள். கிஷோர் என்றால் தான் இவ்வளவு உரிமையுடன் பழகுவேன் என்று அவள் சொல்லாமல் சொன்ன கொடுமை. மோனி என்று அவன் ஏதோ கூறும் முன் கிஷோரே வந்துவிட்டான். எங்கே நீங்கள் பாட்டுக்கு? மோனி கேள்வியை முடிக்க தேவை இருக்கவில்லை. கிஷோரின் தோளில் மாட்டியிருந்த சிறிய கேமராவே பதிலை தெரிவித்து விட்டது. இனிமேல் புலம்ப மாட்டாயே, இந்தா என்று அவளிடம் கேமராவை தந்தான் அவன். கிஷோர், ஹாசனுக்கு போயா இதை மீட்டு வந்தீர்கள்? இதென்ன பெரிய காரியம் மோனி? உன் அப்பா கழற்றி போட்டிருந்த சட்டையில் மார்வாடி கடை ரசீது இருந்தது. அங்கே போனேன். 25 ரூபாயும் வட்டியும் கொடுத்தேன். கேமராவை வாங்கி வந்தேன். வேணு பல்லை கடித்து கொண்டான். எத்தனை எளிதாக ஒரு காரியம் செய்து அவள் மதிப்பில் உயர்ந்து விட்டான் கிஷோர். இது ஏன் நமக்கு தோன்றாமல் போயிற்று? இருவரும் குழந்தை போல கை கோர்த்து கொண்டு வெளியே புறப்பட்டார்கள். ஆத்திரமும் அவமானமும் வேணுவை புரட்டி எடுத்தன. தொலைவில் போய்க் கொண்டிருக்கும் கிருபாகரனின் உருவம் அவன் கண்ணில் பட்டது. அவன் எழுந்திருக்கவில்லை. மணி 8 கொண்டிருந்தது. இனி ஒருபோதும் மோனியின் காதலை திரும்ப பெறப் போவதில்லை என்று வேணுவுக்கு தோன்றியது. அவளும் கிஷோருமாக சென்ற திசையையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தானே ஒழிய கிருபாகரன் தன்னை எதிர்பார்த்து காத்திருப்பார் என்ற எண்ணமே அவனுக்கு எழவில்லை. எவனோ ஒரு ஆள் வந்து கூடாரத்தின் வாசலில் நின்று, உங்களை போட்டோக்கார் ஐயா கூப்பிடுறாருங்க, வர சொன்னாரு என்று கூறினான். வேணுவிடமிருந்து பதில் வராததால் கேம்ப் கட்டிலில் உட்கார்ந்திருப்பது அவன்தானா என்று பார்ப்பதற்காக டார்ச் விளக்கையும் அடித்தான். அந்த விளக்கு கண்ணை கூசவே, எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பா, போ போ என்று எரிந்து விழுந்தான் வேணு. மேலும் 5 நிமிடம் சென்றது. கிருபாகரனே அவனை தேடிக்கொண்டு வந்தார். ஆனால் அவனை அழைத்து போகாமல், சென்னப்பாவே இங்கே வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறான். இன்னும் யாரோ வர வேண்டுமாம், வந்து கூப்பிடுவான் என்று தெரிவித்துவிட்டு எதிரில் இருந்த கிஷோரின் கட்டிலில் உட்கார்ந்தார். எப்படி எல்லாமோ அவனை பேச்சுக்கு இழுத்த போதிலும் வேணுவின் கவனத்தை அவரால் கவர முடியவில்லை. உன் கவனமெல்லாம் மெட்ராஸில் இருக்கிறது போலிருக்கிறது. கவலைப்படாதே, இன்னும் ஓரிரு வாரத்திலோ 10 நாளிலோ உன் அண்ணனிடமும் அண்ணியிடமும் திரும்பி விடலாம் என்றார் சிரித்து கொண்டே. எப்படி சார் சொல்கிறீர்கள்? டாக்டர் நாகலட்சுமி இங்கே செய்து வருகிற ஆராய்ச்சி என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் சென்னப்பா காட்டும் இடத்தில் நிச்சயமாய் அவருக்கு வெற்றி தரக்கூடிய தகவல்கள் கிடைக்கப் போகிறது என்றார் கிருபாகரன் உற்சாகமாக. ச்சு,
உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படித்தானே? ஏன் என்று எனக்கு தெரியும். ஏன் சொல்லுங்களேன். களப்பிரர்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு ஆபத்து வரும் என்ற கட்டுக்கதையை நீயும் கேள்விப்பட்டிருக்கிறாய் இல்லையா? வேணு கூறினான். ஆமாம், ஆனால் அதை கட்டுக்கதை என்று நான் எடுத்துக்கொள்ள தயாராய் இல்லை. அப்படியானால் உனக்கும் பசவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கிருபாகரன் சிரித்தார். யார் அது பசவன்? கூலியாள். ஒழுங்காக தினசரி வந்து கொண்டிருந்தான் வேலைக்கு. திடீரென்று ஆளை காணோம். என்ன விஷயம் என்று விசாரித்தேன். ஊரிலே மாமியார் செத்துவிட்டதாக சொப்பனம் கண்டானாம். அதனால் உடனே ஓடியிருக்கிறானாம் அவளை பார்ப்பதற்காக. அந்த மூட நம்பிக்கைக்காரனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? மௌனமாக அவரை நிமிர்ந்து நோக்கினான் வேணு. கனவு காணுகிறபடி எதுவும் நடக்காதென்று சொல்கிறீர்களா? நடக்காதென்பதில்லை, அப்படியே நடக்கும் என்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேறு எப்படி எடுத்துக்கொள்வதாம்? சூடாய் ஒரு டீ குடிக்கலாம் வா. தோ ஒரு கடை திறந்திருக்கிறது என்றார் கிருபாகரன். பஸ் செல்லும் சாலையை அவர்கள் இருவரும் கடந்து சென்றார்கள். மணி 10 இருக்கும். ஒரு டீ கடை மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தது. உள்ளே போட்டிருந்த மர பெஞ்சில் இருவரும் அமர்ந்து கொண்டார்கள். டீ அடுப்பின் நெருப்பில் கைகளை காய்ச்சி கொண்டார்கள். கொதிக்க கொதிக்க தேநீர் வந்தது. உறிஞ்சிக்கொண்டே கிருபாகரன் கேட்டார். டாக்டர் தொபார் என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? இல்லையே, ஏன்? ஹஸ்தினாபுரம் எக்ஸ்கவேஷன்களை பிரமாதமாக நடத்தியவர் அவர். நான் அவர் கீழே ஒரு வருஷம் வேலை செய்தேன். ஆர்கியாலஜி மட்டுமல்லாமல் சைக்காலஜியிலும் அவருக்கு ரொம்ப பித்து உண்டு. வேலை இல்லாத நேரங்களில் அவரிடம் உள்ள புத்தகங்களை படித்து கொண்டிருப்பேன். கனவுகளை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால் மனதுக்குள் புதைந்து கிடக்கிற ஆசைகள்தான் கனவுகளாக வெளிப்படுகிறது என்று ஃப்ராய்டு சொல்லி இருக்கிறார். டாக்டர் நாகலட்சுமியை கொலை பண்ண வேண்டும் என்று உன் மனதுக்குள் ஆசை இருக்கிறதா? சொல்லு. வேணு சிரித்தான். என்ன கேள்வி சார்? முதல் அவருடைய சொற்பொழிவை கேட்டு அவருடைய திரைப்படத்தை பார்த்தேனே, அன்று முதல் அவரிடம் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தான் ஏற்பட்டு வந்திருக்கிறது. எடுத்த காரியத்தில் அவர் விடாப்பிடியாக இருப்பதை பார்த்து சில சமயம் கோபம் ஏற்படுவதுண்டு. ஆனால் கொலை, சச்ச. அப்படியானால் உன் கனவுக்கு என்ன அர்த்தம் என்றுதான் ஆராய வேண்டும் என்றார் கிருபாகரன். ஒரு சொப்பனத்தில் நாம் என்னென்ன காணுகிறோமோ அவைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு விடாமல் அவைகளைப் போலவே வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன என்று ஆராய வேண்டும். அசைகிற தண்ணீரில் கோணல் மாணலாக பிரதிபிம்பங்கள் தெரிகின்றன. அவைகளை கொண்டு அசல் பொருள்கள் என்னவாயிருக்கும் என்று கண்டுபிடிக்கிற மாதிரி சொப்பனத்தில் பார்ப்பவைகளை சரியானபடி அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் எழுதியிருக்கிறார். நிஜமாகவா சொல்கிறீர்கள்? போன வாரம் நான் கூடத்தான் ஒரு சொப்பனம் கண்டேன். அதை எவரிடமும் சொல்லவில்லை. காரணம் அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு புரிகிறது. என்ன சார் கண்டீர்கள்? நான் டென்ட்டுக்குள் கட்டிலில் உட்கார்ந்திருக்கிறேன். ராத்திரி நேரம். சரசரவென்று என்னவோ சத்தம் கேட்கிறது. மூலையில் கிடைக்கிற பொருள்களை எல்லாம் யாரோ வெளியே விட்டெறிகிறார்கள். பார்த்தால் ஒரு பாம்பு வளைந்து வளைந்து ஓடுகிறது. உடனே நான் கையில் இருப்பதை எடுத்து அதை அடித்து கொல்லுகிறேன். எப்படி? விசித்திரமான சொப்பனம்தான். உண்மையில் இதற்கு வேறொரு அர்த்தம் இருக்கிறது. என்ன? குடிப்பழக்கம் என்று ஒரு பாம்பு. அது என்னை கடிக்க வருகிறது. அந்த பழக்கத்தை ஒழிப்பதில் மோனியும் நீயும் துணை செய்வது போல் டென்ட்டில் இருக்கும் பொருள்களை யாரோ தூக்கி எறிந்து பாம்பை அடிப்பதில் எனக்கு ஒத்தாசை செய்கிறீர்கள். பொருத்தமாயிருக்கிறதா இல்லையா? பொருத்தம்தான் சார். என் மனசில் எவ்வளவு பெரிய பாரத்தை நீங்கள் இறக்கிவிட்டீர்கள் தெரியுமா? நிம்மதியாய் இருக்கிறது எனக்கு. ஏன், நீயும் ஏதாவது கனவு கண்டாயா என்ன? இல்லை இல்லை என்றான் வேணு அவசரமாக. அந்த கொடிய கனவு அவன் கண்ணின் முன்னே வந்து நின்றது. அதன் ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு கோரமும், ஒவ்வொரு இரத்தத் துளியும், ஒவ்வொரு புல்லும் கல்லும் முனகலும் அலறலும் வேகமும் வெறியும் முட்டி மோதிக்கொண்ட ஞாபகத்தில் எழுந்தன. குளிரினால் மட்டுமின்றி அந்த நினைவினாலும் அவன் உடம்பு வடவடத்தது. கிருபாகரனின் முகத்தை இமைக்காமல் பார்த்தான். யாரிடமும் வெளியிடாமல் நெஞ்சுக்குள் தேக்கி வைத்திருந்த அந்த பயங்கர சொப்பனத்தை இவரிடம் சொல்லலாமா என்று தோன்றியது. ஆனால் சொல்லவில்லை. முகாமை அவர்கள் அடைந்த போது ஏதோ நடமாட்டம் இருந்து கொண்டிருந்தது. விடி விளக்குகள் மினுமினுக்க வேண்டிய கூடாரங்களில் நிறைய வெளிச்சம் தென்பட்டது. யாராவது வந்திருக்கிறார்களா என்ன என்றார் கிருபாகரன். அப்படித்தான் தோன்றுகிறது. உங்கள் டென்ட் வாசலில் பெட்ரோமாக்ஸ் விளக்கு எரிகிறதே என்றான் வேணு. கூலி ஆட்களில் ஒருவன் அரிக்கன் விளக்கை எடுத்துக்கொண்டு விரைந்து வந்து, பார்த்து வாங்க சார் என்றான் பதைப்புடன். ஏன்? ஏதோ பாம்பு மாதிரி இருந்ததுன்னு டிஆர் சொன்னார் என்று அவன் சொன்னதுமே கிருபாகரனும் வேணுவும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள்.
கிருபாகரன் சட்டென்று சுதாரித்து கொண்டார். நல்ல வேடிக்கை என்று சொன்ன வண்ணம் தன் கூடாரத்தை வேகமாக நெருங்கினார். கையில் சுருட்டிய ஜமக்காலமும் தலையணையுமாக வெளியே நின்றிருந்த டிஆர் பெட்ரோமாக்ஸ் விளக்கை பிடித்திருந்த ஆளிடம், நிச்சயமாய் நான் பார்த்தேன் என்றேனே என்று சொல்லிக் கொண்டிருந்தான். கிஷோர் டார்ச் விளக்கை அடித்து பார்த்து கொண்டிருந்தான். டிஆர் சார், நீங்களாகவே ஏதோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குளிரில் எந்த பாம்பும் உயிரோடு இருக்காது. நீங்கள் கண்ணால் பார்த்தீர்களா என்று கேட்டார் கிருபாகரன். இல்லை, ஏதோ நெளிகிற மாதிரி இருந்தது என்றார் டிஆர். எவ்வளவோ விஷயங்களில் ஆற்றலும் நிதானமும் காட்டுகிறவரான அவர் கூட பயத்தினால் ஆடி போயிருக்கிறார் என்று வேணுவுக்கு தோன்றியது. ஏதாவது விளக்கு நிழலாக இருக்கும் சார் என்று தைரியமூட்டினான் கிஷோர். அதேதான் நானும் சொல்கிறேன் என்றார் கிருபாகரன். ஆனால் டிஆர் தைரியம் கொள்ள தயாரா இல்லை. எதுவானாலும் இங்கே இன்று படுத்துக்கொள்ள பயமாய்த்தான் இருக்கிறது. நான் போகிறேன், நீங்களும் வாருங்கள். நீங்கள் போங்கள், நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன். வேணு என்னுடன் இருப்பான் என்றார் கிருபாகரன். என்ன வேணும்? ஓ, எனக்கு ஒன்றும் பயமாயில்லை என்றானே தவிர அவன் உள்ளம் குழம்பி போயிருந்தது. என் டென்ட்டுக்கு வாருங்கள் என்று டிஆரை அழைத்து சென்று விட்டான் கிஷோர். வேணுவும் கிஷோரும் உள்ளே சென்றார்கள். வெளியே பெட்ரோமாக்ஸ் விளக்கு தணிந்து எரிந்து கொண்டிருந்தது. எதிரெதிரான கேம்ப் கட்டில்களில் இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். ஒரு கெட்ட பழக்கம் போய் இன்னொரு கெட்ட பழக்கம் வந்துவிட்டது என்று சொன்னபடி தன் கோட்டு பையில் இருந்து சிகரெட் பெட்டி ஒன்றை எடுத்தார் கிருபாகரன். இந்த குளிருக்கு கட்டாயம் இது வேண்டியிருக்கிறது. டு யூ மைண்ட்? இல்லை இல்லை. கிருபாகரன் சிகரெட்டை வாயில் பொருத்தி கொண்டார். தீப்பெட்டியை சரக்கென்று கிழித்தார். என்ன அது என்று அதிர்ச்சி உற்றான் வேணு. என்ன சத்தம்? எது? நெருப்பு குச்சி கிழித்தேன். இல்லை, அதை தவிர இன்னொரு சத்தம், புஷ் என்று. பெட்ரோமாக்ஸ் லைட்டின் சத்தமாய் இருக்கும். இல்லை சார். மெல்ல கட்டிலில் இருந்து இறங்கினான் வேணு. டென்ட்டின் மூலையில் 2 சிறிய பெட்டிகள், ஒரு கூடை, ஒரு மடக்கு நாற்காலி, 2 வாளி, ஒரு மண் வெட்டி முதலியன இருந்தன. அச்சத்துடன் நின்றபடி ஒவ்வொன்றாக எடுத்து வெளியே எறிந்தான். கூவினார் கிருபாகரன். தோ நகர்ந்துகொள் வேணு. சரசரவென்று வளைந்து ஊர்ந்து வேகமாக ஓடியது ஒரு நல்ல பாம்பு. கிருபாகரனின் கை கருகே ஒரு மண் வெட்டிதான் கிடந்தது. சரையிலென அதை எடுத்தவர் பாம்பின் மீது ஓங்கி ஓங்கி போட்டார். 2 அடி உயரத்துக்கு துள்ளி விழுந்து மடிந்தது அது. கிருபாகரன் ஓர் அசட்டு சிரிப்புடன், என்ன அப்படி பிரமித்து நின்று விட்டாய்? நான் கனவில் கண்டது போல் நடந்துவிட்டதே என்றா? லட்சத்தில் ஒரு கேஸ் இப்படி ஆகும் போல் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு, தோ சென்னப்பாவும் வந்து விட்டான் என்றார். மன்னிக்கணும் சுவாமி, இன்னொரு ஆள் வருகிறேன் என்று சொல்லி இருந்தான். வந்தானா இல்லையா என்றார் கிருபாகரன் பொறுமை இழந்தவராக. வந்துவிட்டான், முன்னாடி போய்கொண்டிருக்கிறான். நீங்க வாங்க. ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு முன்னே நடந்தான் சென்னப்பா. போகலாமா என்று கிருபாகரன் வேணுவை கேட்டார். வேணுவின் மனம் கலங்கி இருந்தது. கிருபாகரனின் கனவு அப்படியே மலித்ததை கண்ணார கண்டது முதல் விவரிக்க இயலாத திகில் அவன் மனதில் குடிகொண்டிருந்தது. தலைக்கு ஸ்கார்ஃப் கட்டி கொண்டு வருகிறேன், நீங்கள் போய்க் கொண்டிருங்கள் என்றான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் புறப்பட்ட போது டென்ட் வாசலில் ஏதோ ஒரு காகிதம் கிடப்பது தென்பட்டது. சென்னப்பா தீப்பெட்டியை கோட்டில் இருந்து எடுத்த போது விழுந்திருக்க வேண்டும். எடுத்து பார்த்தான். அது வெறும் தபால் உரை. உள்ளே காகிதம் எதுவும் இல்லை. அதை திருப்பி எறிய போன சமயம் உரையின் மீது சிவசங்கரனின் விலாசம் எழுதப்பட்டிருப்பது தெரிந்தது. வேணுவுக்கு அதில் ஒன்றும் ஆச்சரியம் ஏற்படவில்லை. சென்னப்பாவுக்கு பணம் கிணம் கொடுக்கும்போது சிவசங்கரன் அந்த காகித உரையில் வைத்து கொடுத்திருக்கலாம். ஆனால் சிவசங்கரனுக்கு கடிதம் எழுதியவர்களின் ஃப்ரம் விலாசம் உரையின் இடதுபுறத்தில் காணப்பட்டது. அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை. பம்பாய் தானாவில் ஒரு மனநோய் மருத்துவமனையில் இருந்து வந்திருந்தது அது. டாக்டர் நாகலட்சுமியின் கணவன். வேணு மூளையை கசக்கி கொண்டான். எத்தனை நிமிடங்கள் வேணு தன்னை மறந்து நின்றிருந்தானோ தெரியாது. மறுபடியும் கிருபாகரன் குரல் கேட்ட பிறகுதான் அவனுக்கு நினைவு வந்தது. என்ன, என்னோடு வருவதாக உத்தேசம் இல்லையா உனக்கு என்று திரும்பி வந்து கூப்பிட்டார் அவர். உட்கார்ந்தபடியே சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறாயா? இதோ வந்தேன் என்று அவருடன் புறப்பட்டான். திடுதிப்பென்று அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. டாக்டர் நாகலட்சுமியை கொலை செய்ய வேண்டும் என்று உனக்கு ஆசையா என்று கிருபாகரன் கேட்டாரே, எதற்காக? உன் கனவுக்கு வேறு அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே, ஏன்?
தன்னுடைய அந்தரங்கமான கனவை, தானே மறந்துவிட்ட கனவை இவர் அறிந்து கொண்டது எப்படி? அவரிடம் அவன் சொன்னதே கிடையாதே. அவனால் கேட்காதிருக்க முடியவில்லை. வந்து, ஏன் சார் டாக்டர் நாகலட்சுமியை கொலை செய்ய நான் ஆசைப்படுகிறேனா என்று எதனால் கேட்டீர்கள்? நான் சொன்னவுடனேயே உனக்கு தூக்கி வாரி போடும் என்று எதிர்பார்த்தேன். இத்தனை நேரம் கழித்தாவது கேட்டாயே என்று புன்னகை செய்தார் கிருபாகரன். அப்போது நான் அதை சரியாய் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்று வேணு ஒப்புக்கொண்டான். அப்படி ஒரு சொப்பனம் கண்டதாக உனக்கு நினைவாவது இருக்கிறதா? இருக்கிறது, ஆனால் உங்களிடம் அதை பற்றி சொன்னேனா? போன வாரம் ஒரு நாள் இரவு வெகுநேரம் வரை என்னுடன் பேசிக் கொண்டிருந்துவிட்டு என் டென்ட்டிலேயே தூங்கி போய்விட்டாய். டிஆர் மைசூருக்கு போயிருந்த சமயம் அது. திடீரென்று ராத்திரி தூக்கத்தில் நீ முனகினாய். எனக்கு தெளிவாய் கேட்டது. டாக்டர் உங்களை கொல்லத்தான் வேண்டும், கொலை செய்தே தீர வேண்டி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு புரண்டு படுத்தாய். மனிதர்களுக்கு என்னென்ன வேடிக்கையாகவெல்லாம் சொப்பனம் வருகிறது என்று அப்போதே நினைத்து கொண்டே. என்ன முனகினேன், மறுபடி சொல்லுங்கள். அதனால்தான் கேட்டேன், உன் மனதின் ஆழத்தில் டாக்டரை கொல்ல ஆசை உண்டா என்று. என்ற கிருபாகரன். நீ சொன்னது டாக்டர் உங்களை கொல்லத்தான் வேண்டும், கொலை செய்தே தீர வேண்டி இருக்கிறது என்பதுதான். ஆக்சுவலா என்னதான் கனவு கண்டாய்? வந்த நாள் முதல் அந்த நாள் வரை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் அமிழ்த்தி வைத்திருந்த அந்த கனவை கிருபாகரனிடம் விவரித்தபடியே நடந்தான் வேணு. குறுக்கிட்டு எதுவும் கேளாமல் செவி மடுத்தார் அந்த புகைப்படக்காரர். பயப்படாதே, நான் உன்னை அறிந்த வரையில் ஒரு புழு பூச்சிக்கு கூட கெடுதல் செய்யும் இயல்பு உன்னிடம் கிடையாது. நான் கண்ட பாம்பு சொப்பனம் நிஜ வாழ்க்கையிலும் நடந்து விட்டதைக் கண்டு நீ பயப்படுகிறாய். அது லட்சத்தில் ஒரு கேஸ் என்று முன்பே சொன்னேன், மனசை உழப்பிக் கொள்ளாதே. அவர் எளிதாய் சொல்லிவிட்டாரே தவிர அவனால் முடியவில்லை. எதற்கும் என் மீது ஒரு கண் வைத்து கொண்டிருங்கள் கிருபாகரன் என்று கேட்டுக்கொண்டு விட்டு நிமிர்ந்து பாதையை பார்த்தான். எதிரே சற்று தொலைவில் கிழவன் சென்னப்பா ஆடி ஆடி நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த லாந்தர் விளக்கும் ஆடிக்கொண்டிருந்தது. அப்படி ஆடும் போதெல்லாம் குப்பையை துடைப்பத்தால் கூட்டி கூட்டி ஒதுக்குவது போல பனியின் மூட்டத்தை விளக்கு வெளிச்சம் ஒதுக்கி கொண்டிருந்தது. தூரத்தில் ஒரு மண்டபம் தெரிந்தது. நாம் எந்த வழியில் போய்க் கொண்டிருக்கிறோம் என்று திகைப்புடன் கேட்டான் வேணு. ஜைன கோயிலும் குளமும் இருக்குமே, அங்கேதான். வேண்டாம் சார், நான் வரவில்லை. பைத்தியக்காரன் நீ என்று அதட்டி கூறிய வண்ணம் வேணுவின் கையை அழுந்த பிடித்து கொண்டார் கிருபாகரன். பேசாமல் வா, ஒரு கெடுதலும் நேராது, நான் கேரண்டி. முன்னே சென்று கொண்டிருந்த சென்னப்பா ஜைன கோவிலின் இடிந்த வாசல் அருகே நின்றான். உதிர்ந்த சருகுகள் பனியில் நனைந்திருந்ததால் காலடியில் மெத்து மெத்தென்று அமங்கின. நரியோ நாயோ இருட்டிலே தெரியவில்லை. அவர்களை தாண்டி கொண்டு ஓடியது. ஓர் ஆந்தையின் படபடப்பு தூரத்தில் ஒலித்தது. இந்த இடம்தானுங்க சிவசங்கரன் சொன்னது என்றான் சென்னப்பா. உங்கள் இடத்துக்கு பக்கத்திலே உள்ள பல இடங்களை அவர் தனியாய் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தாராம். இங்கேதான் பலன் கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார். அதாவது இங்கே தோண்டினால் பல சிற்பங்களும் சிலைகளும் கிடைக்கும் என்று கணக்கு போட்டிருக்கிறார். நீ எடுத்து தர வேண்டியது அவர் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டியது. அதுதானே திட்டம் என்றார் கிருபாகரன். சுவாமி, நீங்க இடத்தை காட்ட சொன்னீர்கள், காட்டிவிட்டேன். இனி உங்கள் சாமர்த்தியம், அவர் பாடு. போலீஸ் கீலீஸ் என்று நீங்கள் ஆரம்பித்து விட்டதால் நான் இனிமேல் சம்பந்தப்பட தயாராய் இல்லை. நான் போகலாம் என்று சொல்லிவிடுங்கள், இப்பவே விலகிக் கொள்கிறேன் என்றான் சென்னப்பா. கோவிலுக்குள் செல்லும் படிக்கட்டுகளில் ஏறி உட்பக்கம் இறங்கும் படிக்கட்டுகளில் இறங்கினார்கள் மூவரும். அவை இடிந்தும் சரிந்தும் இருந்ததால் பல இடங்களில் வேணுவுக்கு கால் நொடித்தது. இருட்டில் எதுவும் தெரியவில்லை. சிறிது உட்காரலாம் என்று அவன் சொன்னதும் நல்ல யோசனை என்று கூறி உட்கார்ந்தார் கிருபாகரன். சென்னப்பா மட்டும் படிக்கட்டுகளில் இறங்கி கோவிலின் பிரகாரத்துக்கும் நடு மண்டபத்துக்கும் இடையே இருந்த தரையில் அமர்ந்தான். பெரிய ஓநாய் ஒன்று வேட்டைக்கு காத்திருப்பது போல இருந்தது அவன் குந்தி இருந்த தோற்றம். விளக்கு எரியணுமா என்று குரல் கொடுத்தான் அவன் அங்கிருந்தவாறே. இருக்கட்டுமே என்றார் கிருபாகரன். இங்கே ஏதாவது பார்க்க போகிறீர்கள் என்றால் விளக்கு வேண்டியதுதான், இல்லாவிட்டால் வெட்டியா எதற்கு? இந்த பக்கத்திலே சீமை எண்ணெய் விலை அதிகம், கிடைக்கிறதுமில்லை என்று பதில் அளித்த சென்னப்பா அவர்கள் அனுமதிக்கும் வரை காத்திராமல் கண்ணாடியை தூக்கிவிட்டு வாயினால் ஊதி அணைத்தான். கொஞ்ச நஞ்சம் இருந்த வெளிச்சமும் அடியோடு மறைந்தது. சட்டென சூழ்ந்த இருளை கண்டு அச்சங்கொண்டதாக ஏதோ ஒரு பறவை படபடவென்று குறுக்கே பறந்தோடியது. ஏன் சார், அவனாலானது இடத்தை காட்டிவிட்டான், இனி நாம் என்ன செய்ய போகிறோம்
நாளைக்கு ஆட்களை அழைத்து வந்து இந்த இடம் பூரா வெட்டி பெயர்த்து பார்க்க போகிறோமா என்றான் வேணு. கிருபாகரன் பதில் கூற வாயை திறப்பதற்குள் சென்னப்பா சடக்கென்று எழுந்து கொள்வது தெரிந்தது. இங்கே தரையில் என்னமோ ஆடுகிற மாதிரி இருக்கிறது என்றான் அவன் பரபரப்புடன். பிறகு தோளில் சாத்தி எடுத்து வந்திருந்த சிறிய மண்வெட்டியை எடுத்து தரையை வெட்டத் தொடங்கினான். என்ன சென்னப்பா அங்கே என்று கேட்ட வண்ணம் வேணுவும் கிருபாகரனும் படிக்கட்டுகளில் தடதடவென்று இறங்கி அவனை அடைந்தார்கள். சென்னப்பா பெரிய பெரிய கற்களையும் பாறை கட்டிகளையும் எடுத்து தூக்கி அப்பால் எறிந்து கொண்டிருந்தான் வேகமாக. கொஞ்சம் அப்படியே நில்லுங்க, இந்த இடத்துல பூமியே என்னவோ வித்தியாசமா இருக்கிறது என்று சொன்னவன் அடே என்றான் வியப்புடன். இப்போது அவன் 3 அடி பள்ளத்தில் இடுப்பு வரை ஆழத்தில் இருந்தான். குனிந்து கையில் அகப்பட்ட ஒரு கல்லை எடுத்தான். கண்ணுக்கு அருகே அதை கொண்டு வந்த போதுதான் அது ஒரு பழைய கருங்கல் சிற்பம் என்று தெரிந்தது. சுவாமி, என்ன ஆச்சரியம் பாருங்கள் என்று சென்னப்பா கூவ அதை தன் கையில் வாங்கி பார்த்தார் கிருபாகரன். அவர் முகத்திலும் குரலிலும் ஆழ்ந்த திருப்தி தென்பட்டது. நான் எதிர்பார்த்தது சரிதான் என்றார். வேணு பேச்சிழந்தவனாக தானும் வாங்கி பார்த்தான். கிருபாகரன் ஒரு நெருப்பு குச்சியை கிழித்து வெளிச்சம் காட்டினார். மழமழவென்ற கருங்கல்லில் ஓரடி உயரத்துக்கு இருந்தது அந்த சிற்பம். அழகிய மங்கை ஒருத்தி வட்டமான முக கண்ணாடி ஏந்தி கொண்டு தன் நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டிருந்தாள் அந்த சிற்பத்தில். அவள் காதிலும் மார்பிலும் இடையிலும் காலிலும் நுணுக்கமான எவ்வளவு வகையான ஆபரணங்கள்! கல்லிலே இப்படி கூட செதுக்க முடியுமா என்ற வியப்பா இருந்தது வேணுவுக்கு. மற்ற இடங்களிலும் வெட்டி பார்க்கட்டுமா என்றான் சென்னப்பா ஆர்வத்துடன். வேண்டாம் என்று கண்டிப்புடன் சொன்னார் கிருபாகரன். மீண்டும் ஒரு முறை சிற்பத்தை ஆராய்ந்தார். ஹொய்சல ஆர்ட் என்பது இந்த வகைதான். அதாவது 9வது 10வது நூற்றாண்டுகளில் இந்த கன்னட தேசத்தில் ஹொய்சல மன்னர்கள் ஆண்டு வந்தபோது நடனமும் சங்கீதமும் சிற்பமும் செழித்து வளர்ந்ததென்று நீ படித்திருப்பாயே. பேலூருக்கு போனால் விஷ்ணுவர்தனன் கட்டிய கோயிலில் இதுபோல் ஆயிரக்கணக்கான சிற்பங்களை தூணுக்கு தூண் காணலாம். 9வது 10வது நூற்றாண்டு என்றா சொன்னீர்கள்? அப்படியானால் டாக்டரின் ஆராய்ச்சிக்கு இதில் சம்பந்தமில்லையே. களப்பிரர்கள் 5வது 6வது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இல்லையா? உண்மைதான். ஆனால் இதே இடத்திலேயே ஹொய்சலர்களுக்கு முந்திய காலத்து பொருள்களும் கிடைக்கக்கூடுமே. எப்படியானாலும் பெரிய தங்க சுரங்கத்தை நாம் தற்செயலாக கண்டுபிடித்திருக்கிறோம் என்ற உற்சாகத்துடன் பேசிய கிருபாகரன், சென்னப்பா, நான் சொல்வதை கவனமாக கேள் என்றார். சொல்லுங்க. நீயும் நானும் நினைத்ததை காட்டிலும் பெரிய விஷயம் இதிலே அடங்கி இருக்கிறது. 500 1000க்கு ஆசைப்பட்டு கொண்டு நீ ஏதாவது தப்பு தண்டா செய்தால் ஆயுள் தண்டனை வரையில் கூட கிடைக்கும். புரிகிறதா? நான் தான் முதலிலேயே சொல்லிவிட்டேனே, என்னை விட்டு விடுங்கள், நான் போகிறேன் என்று. அவன் தன் முண்டாசை மீண்டும் கட்டிக்கொண்டு லாந்தரையும் மண் வெட்டியையும் எடுத்துக்கொண்டு புறப்பட எத்தனைத்தான். இங்கே நடந்ததை பற்றி மூச்சு விடாதே யாரிடமும். அந்த சிவசங்கரன் திரும்பி வந்தால் பல இடங்களை தோண்டி பார்த்தேன், எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவனை திருப்பி அனுப்பிவிடு. என்ன? ஆகட்டும் சுவாமி, எனக்கேன் ஆபத்து? நான் பாட்டுக்கு வீட்டோடு கிடந்தேன். மதராஸில் இருந்து நீங்கள் எல்லோரும் வந்து என்னை எடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று முணுமுணுத்தபடியே அவன் புறப்பட்டான். பள்ளத்தின் உள்ளேயே அந்த சிற்பத்தை கிடத்தினார் கிருபாகரன். பழையபடி கற்களையும் மண்ணையும் போட்டு மூடினார். வெட்டியது தெரியாமல் தரையை காலால் நீவி விட்டார். நாளைக்கு முதல் வேலையாக டாக்டரை இங்கே அழைத்து வந்து காட்ட வேண்டும். ஆனந்தத்தில் அவரை பிடிக்கவே முடியாது. களப்பிரரை பற்றி தெரியவில்லை என்றால் கூட வேறொரு மாபெரும் சரித்திர புகழ் பெற்ற ஸ்தலத்தை கண்டுபிடித்த பெருமை அவருக்கு கிடைக்குமே. என்ன வேணும்? ஏன் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறாய்? நாளைக்கே டாக்டரிடம் சொல்ல வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்? ஏன்? எனக்கு காரணம் தெரியவில்லை. என்னவோ ஒரு இன்ட்யூஷன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எல்லாவற்றையும் நாம் தப்பு கணக்காக போட்டு கொண்டிருக்கிறோம் என்று என் மனதுக்குள் ஒரு குரல் சொல்கிறது. ரொம்ப மேலெழுந்த வாரியாக விஷயங்களை யோகித்து கொண்டு டாக்டர் நாகலட்சுமியை பெரிய ஆபத்தில் மாட்ட வைக்கப் போகிறோம் என்ற ஒரு பயம் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது. அவன் பேச பேச அவன் முகத்தையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார் கிருபாகரன். அவனுடைய கண்களில் தென்பட்ட ஆழமும் பேச்சில் தென்பட்ட நடுக்கமும் உதட்டில் தென்பட்ட துடிப்பும் அவரை கை கால் கட்டி போட்டாற்போல் மடக்கின. சத்தியமான வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய மர்மமான சக்தியை அவர் கண்டு கொண்டார். சரி வேணு, அடுத்து என்ன செய்யலாம் என்கிறாய்? இப்போது என்னை கேட்காதீர்கள். 2-3 நாள் எதுவும் நடவாதது போல் இருப்போம். சென்னப்பா நிச்சயமாய் பயந்து போயிருக்கிறான். நம்மை மீறி எதுவும் செய்து விடுவான் என்ற ஆபத்து கிடையாது.
2 நாள் கழித்து டாக்டரிடம் சொல்லி இங்கே வந்து பார்க்க சொல்லலாம். அந்த 2 நாளில் என்ன வந்துவிடப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். ஆயினும் சரி கிளம்பு என்றார் கிருபாகரன். மறுநாள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து விட்டான் வேணு. முதல் கிருபாகரனின் டென்ட்டில் பாம்பு வந்தது பற்றியும் இருவரும் அதை அடித்து கொன்றது பற்றியும் முகாம் பூரா பேச்சாக இருந்தது. அப்படியும் கூட மோனி அவனிடம் வந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எதிரே கூலி ஆட்களுக்கு பணத்தை கணக்கு பார்த்து பட்டுவாடா செய்து கொண்டிருந்தார் டிஆர். அனுபவத்தின் அறிவும் அதிகாரத்தின் அழகும் தன்னம்பிக்கையின் பளபளப்பும் அவரை சுற்றிலும் ஒளிவிட்டதை பார்த்தபோது வேணுவுக்கு அவனையும் அறியாமல் ஒரு தெம்பு பிறந்தது. ஏன் இவரிடம் தன் பிரச்சனையை சொல்லக்கூடாது? அவர் அருகில் போய் நின்று கொண்டான். நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா சார்? நோ தேங்க்ஸ் என்று வெடுக்கன் அவர் சொன்னபோது கூலி ஆட்கள் கூட சிரித்து விட்டார்கள். வேணு மனம் தளரவில்லை. நாகலட்சுமியின் குழுவில் ஒருவனாக பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் அவன் என்றைக்கு ஏறினானோ அன்று முதலே அவருக்கு அவனிடம் அவன் நம்பிக்கைதான் என்று அவனுக்கு தெரியும். உபயோகம் இல்லாத ஆள் என்று அவனை பற்றி அவர் கணக்கிட்டிருந்தாலும் இப்போது அவர்தான் உதவக்கூடியவர் என்று நிச்சயமாய் அவன் நம்பினான். வேலை ஆட்கள் எல்லோரும் போன பிறகு, மன்னிக்கணும் சார், உங்களுடன் தனியாய் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கிறது என்றான். பண விவகாரம் எல்லாம் டாக்டர் சொன்னால்தான். எனக்கு ஒரு பைசா வேண்டாம் சார். வேறொரு பிரச்சனை. டாக்டர் நாகலட்சுமிக்கு வாழ்வா சாவா என்கிற பிரச்சனை. தயவு பண்ணி என்னோடு வாருங்கள். சில நிமிடங்களில் அவர்கள் இருவரும் அந்த புராதன ஜைன கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். வேணு தன் சட்டை பையில் இருந்த உரையை எடுத்து அவரிடம் காட்டினான். இந்த ஃப்ரம் விலாசம் தெரிகிறதா உங்களுக்கு? டிஆர் பார்த்தார். ஏன், இதுதான் டாக்டரின் கணவர் தங்கி இருக்கிற நர்சிங் ஹோம். மூளை கோளாறுக்காக பல வருடங்களாய் இங்கேதான் இருக்கிறார் என்றார். பிறகு உரையின் மீதிருந்த விலாசத்தை படித்தார். சிவசங்கரனா? யாரது? இவருக்கு ஏன் அந்த நர்சிங் ஹோமில் இருந்து கடிதம் வந்தது என்று கேட்டார். சிவசங்கரன் அமர்த்திய ஒற்றன் நான் என்று சொல்ல வேண்டிய கட்டம் வந்துவிட்டதை உணர்ந்தான் வேணு. ஜைன கோயிலை நோக்கி செல்லும் பாதையில் டிஆருடன் நடந்தான் வேணு. பின்னால் இருந்து யாரோ கைதட்டி கூப்பிடும் சத்தம் கேட்டது. இருவரும் நின்று திரும்பி பார்த்தார்கள். மோனிதான் கூப்பிடுகிறாள் என்று சாதாரணமாக சொன்னார் டிஆர். ஆனால் வேணுவுக்கு அது சாதாரணமாய் தோன்றவில்லை. வெயில் மயங்கிக் கொண்டிருந்த அந்த மாலை வேளையில் அவள் கையை உயர்த்தினாற்போல் நின்றிருந்த தோற்றம் அவன் உள்ளத்தை என்னவோ செய்தது. அவள் கண்கள் சலனமற்று காணப்பட்ட விதமும் உதடுகள் லேசாய் திறந்திருந்த வகையும் அவள் ஏதோ சொல்ல நினைத்தவள் சொல்லாமல் நிறுத்தி இருக்கிறாள் என்பதை வெளிப்படுத்தின. அவள் தன்னுடன் பிரியமாக 2 வார்த்தை பேசி எவ்வளவு நாள் ஆயிற்று என்று வேணு எண்ணிக்கொண்டான். இனிமேல் என்றென்றுமே தன்னுடன் பழையபடி பேச மாட்டாளோ? மோனி அவர்கள் அருகில் வந்தாள். ஓ, நீங்களா? இந்த பாழாய்ப்போன குளிரில் பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருக்கிறது என்றாள் டிஆரிடம். அவள் மெல்ல சிரித்தது வேணுவுக்கு ஆறுதலாயிருந்தது. என்ன மோனி, திடீரென்று குளிருக்கு நாக் அவுட் கொடுக்கிறாய் என்றான். ஆனால் அவனுடன் அவள் வேடிக்கை பேச தயாராய் இருக்கவில்லை. தொடர்ந்து டிஆரிடம், பாருங்களேன், பின்ன இந்த குளிருக்காக எல்லோருமே 4 கோட்டு 8 ஸ்வெட்டர் மாட்டிக்கொண்டு தலைக்கு மஃப்ளர் சுற்றி கொண்டு வருகிறார்கள். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எந்த துணி மூட்டைக்குள் யார் இருக்கிறார்கள் என்பது தெரிவதில்லை. அப்பாவாக்கும் என்று நினைத்து உங்களை கூப்பிட்டு விட்டேன். சாரி சார் என்றாள். ஏன், கிருபாகரன் எங்கே போனார் என்றார் டிஆர். தெரியவில்லையே, இவரோடு போயிருப்பாரோ என்று நினைத்து என்று கூறி மிச்சத்தை சொல்லாமலே நிறுத்தி கொண்டாள் மோனி. அவள் பார்வை குற்றம் சாட்டும் விதத்தில் கூர்மையாக தன்னை துளைத்து கொண்டிருப்பதை உணர்ந்தான் வேணு. நாம் போகலாம் என்றார் டிஆர். மறந்து போனேனே சார், வேலை முடிந்ததும் உங்களை வரும்படி டாக்டர் சொல்ல சொன்னார் என்றாள் மோனி. இப்போது எங்கே இருக்கிறார்? விடுதியில் என்று கூறிவிட்டு மோனி சென்று விட்டாள். ஏன் வேணு, நீ எங்கேயோ அழைத்து போகிறாயே, அது உடனே போக வேண்டிய இடம்தானா என்று டிஆர் வேணுவை கேட்டார். டாக்டரை பார்த்துவிட்டு போலாமே. சரி சார். இருவரும் கிராமத்தை நோக்கி திரும்பினார்கள். விடுதி வாசலில் ஒரு லாரி நின்றிருப்பதை பார்த்து டிஆர் ஆச்சரியப்பட்டார். களப்பேடு ஆராய்ச்சியில் இதுவரை கண்டெடுத்த பண்டங்கள் எல்லாம் போன வாரமே மதராசுக்கு அனுப்பியாகிவிட்டது. இன்னும் எதற்கு லாரி என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தார். லாரி டிரைவரும் அவருடைய உதவியால் ஒருவனும் டாக்டர் நாகலட்சுமியுடன்
பேசிக்கொண்டு நின்றிருந்தார்கள். பெங்களூரில் இருந்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் என்ற டிரைவரை டிஆருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் நாகலட்சுமி. பக்கத்து கிராமத்தில் போன வாரம் ஒரு சந்தை நடந்ததே, அதற்காக வந்திருந்த போது பார்த்தேன். நான் மதராஸ் திரும்புவதற்கு எப்படியும் ஏற்பாடு செய்ய வேண்டுமே. டென்ட்டுகள் கட்டில்கள் எல்லாம் ஏற்றி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். ரேட் எல்லாம் நீங்கள் பேசி முடியுங்கள். டிஆர் திகைத்தார். மெட்ராஸ் திரும்புவதற்கா? மேஜை மீது ஒரு பென்சிலை உருட்டி கொண்டே தாழ்ந்த குரலில் பேசினாள் டாக்டர் நாகலட்சுமி. நம் வேலை ஏறத்தாழ முடிந்தாற் போலத்தானே. டிஆர் லாரிக்காரர்களை வாசலுக்கு அழைத்து சென்றார். டாக்டர், வந்து இங்கே உங்கள் ஆராய்ச்சி முடிந்து விட்டதா என்றான் வேணு. நாகலட்சுமியிடமிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. இல்லை, கன்னட நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் என்ற என் கருத்தை உறுதிப்படுத்துவதற்கு பல சரித்திர சான்றுகள் கிடைக்கப் போகின்றன என்ற ஆசையுடன் வந்தேன். கல்வெட்டோ செப்பேடோ எதுவும் கிடைக்கவில்லை. புராதன கன்னட எழுத்திலோ பழைய தமிழ் எழுத்திலோ ஒரு செப்பேடு, ஒரு கல்வெட்டு கிடைத்திருந்தால் என் லட்சியம் ஓரளவு நிறைவேறியிருக்கும். டிஆர் உள்ளே வந்து, ரேட்டெல்லாம் பேசிவிட்டேன், அடுத்த ஞாயிறு புறப்பட்டு விடலாம் என்றார். ஆமாம், விடிகாலை புறப்பட்டு விடலாம் என்றாள் நாகலட்சுமி. வருகிறேன் டாக்டர் என்று விடை பெற்று கொண்டு வாசலுக்கு வந்தான் வேணு. கிருபாகரன் உள்ளே வந்து கொண்டிருந்தார். சார், எங்கே போய்விட்டீர்கள் நீங்கள் பாட்டுக்கு? மோனி ரொம்ப கவலைப்பட்டு விட்டாள், நீங்கள் தனியாக போயிருக்கிறீர்களே என்று. தோ அவளே வருகிறாள். கவலைப்பட்டாளா? அப்படியானால் எனக்கு அவள் கொடுத்த வேலை அவளுக்கே மறந்துவிட்டது போலிருக்கிறது என்றார் கிருபாகரன். நான் என்னப்பா வேலை கொடுத்தேன்? சும்மாவானும் எதையாவது சொல்லி என் மீது பழி போடாதீர்கள் என்று மோனி ரோஷத்துடன் சொன்னாள். உன் டிரான்சிஸ்டரில் செல் தீர்ந்து விட்டது என்று சொல்லவில்லை? பக்கத்து டவுனில் கிடைக்கிறதா என்று விசாரிப்பதற்காக போயிருந்தேன், கிடைக்கவில்லை, வந்துவிட்டேன். டார்லிங் டாடி என்று அவர் கழுத்தை கட்டி கொண்டாள் மோனி அளவற்ற நிம்மதியுடன். அந்த மகிழ்ச்சியின் நடுவே, வெரி சாரி வேணு, உங்கள் மீது தவறில்லை, மன்னியுங்கள் என்று அவள் சொல்வாள் என எதிர்பார்த்தான் வேணு. அவள் சொல்லவே இல்லை. தோ அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லி முந்தின இரவு சென்னப்பா பள்ளம் தோண்டிய இடத்துக்கு அருகில் உட்கார்ந்தான் வேணு. டிஆர் சந்தேகத்துடன் சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்துவிட்டு தானும் ஒரு கைக்குட்டையை கீழே விரித்துவிட்டு உட்கார்ந்தார். மணி 6:45 ஆகி இருப்பதை வேணுவின் கை கடிகாரம் காட்டிற்று. பிறை நிலவின் மங்கிய வெளிச்சம் மட்டுமே அவர்களுக்கு துணை இருந்தது. சிவசங்கரன் எனக்கு ஒரு நண்பன், பெரிய பணக்காரன். அவன்தான் உங்கள் ஆராய்ச்சி குழுவில் என்னை சேரும்படி தூண்டினான். டாக்டரின் ஆராய்ச்சிகள் எந்த இடத்தில் நடக்கிறது என்பதை மட்டும் அவ்வப்போது தனக்கு தெரிவிக்கும்படி சொல்லி இருந்தான் என்று தொடங்கிய வேணு சென்னப்பாவையும் சிவசங்கரனையும் கிருபாகரன் பின் தொடர்ந்து சென்ற விவரங்களையும் சென்னப்பா மடக்கப்பட்ட தகவலையும் கூறி முடித்தான். டிஆர் ஆச்சரியத்துடன் கேட்டவாறு இருந்தார். இந்த இடத்துக்கு வந்து பள்ளம் தோண்டி காட்டினான் சென்னப்பா என்று வேணு இறுதியாக சொன்னதும், ஏதாவது கிடைத்ததா என்று பரபரத்தார். ஆமாம் சார் என்ற வேணு எழுந்து சென்று மண்ணையும் கல்லையும் அகற்றி சென்னப்பா காட்டிய சிற்பத்தை வெளியில் எடுத்தான். இதை பாருங்கள் என்று அவன் கூறும் முன்பே அவனிடமிருந்து அதை பறித்து பார்த்தார் டிஆர். கோட்டு பைக்குள் இருந்த டார்ச் விளக்கை எடுத்து அதன் மீது ஒளியை பாய்ச்சி பரிசோதித்தார். வேணு, உன் சிநேகிதனின் திட்டம் என்னவென்று உனக்கு புரியவில்லையா? என்ன சார்? நாம் ஆராய்ச்சி செய்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே தோண்டி பார்த்தால் தனக்கும் சில புராதன சிற்பங்களும் கலை பொருள்களும் கிடைக்கும் என்று முடிவு செய்திருக்கிறான் அவன். அவைகளை வெளிநாட்டுக்கு திருட்டுத்தனமாக அனுப்பி எக்கச்சக்கமாய் பணம் பண்ணலாம் என்பது அவன் திட்டம். எடுத்த எடுப்பிலேயே இதோ இந்த சிற்பம் பரிசாக கிடைத்து விட்டதே. மறுபடி அந்த சிலை அழகியின் மீது ஒளி வீசினார் டிஆர். திடீரென்று அவர் மீது விழுகிற மாதிரி சாய்ந்தான் வேணு. யாரோ அவனை பிடித்து தள்ளிய மாதிரி இருந்தது. டிஆரும் அதே போல் அவன் மீது மோதிக்கொண்டு சமாளித்தார். மேட்டில் இருந்து ஒரு பெரிய கல் உருண்டு உருண்டு வந்து அவர்களுக்கு சற்று எட்டத்தில் நின்றது. நீங்கள் என்னை பிடித்து தள்ளிய மாதிரி இருந்தது என்று வேணு சிரித்தான். எனக்கும் அப்படித்தான் இருந்தது என்று கூறிய டிஆர் மறுபடியும் சிற்பத்தை ஆராய்வதில் ஈடுபட்டார். கை கடிகாரம் நின்று விட்டிருக்குமோ என்று பார்த்து கொண்டான் வேணு. மணி 7:10 ஆகியிருந்தது. டிஆர் பேசிக் கொண்டிருந்தார். டாக்டர் நாகலட்சுமி அங்கே உயிரை விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார். இங்கே என்னடாவென்றால் கொள்ளை கொள்ளையாய் கொட்டி கிடக்கிறது. அதை எவனோ திருட்டு ராஸ்கல் அடித்து கொண்டு போக பார்க்கிறான். வேணு, டாக்டர் நாகலட்சுமி மனம் வெறுத்து ஊருக்கு திரும்புகிறார் என்று நான் நினைத்திருந்தேன். அதற்கு தேவையே இல்லை. நிச்சயமாய் களப்பிரர்களை பற்றிய உண்மை இங்கே அவருக்கு தெரிய போகிறது. எப்படிப்பட்ட பிரமாதமான வேலை நீ செய்திருக்கிறாய் வேணு, பிரமாதம்.
கிராண்ட் கிராண்ட். அவன் முகத்தை கவனித்து திடுக்கிட்டார் அவர். ஏன் வேணு, உனக்கு அப்படி தோன்றவில்லையா? தோன்றவில்லை சார். நான், நீங்கள், கிருபாகரன் எல்லோரும், முக்கியமாய் டாக்டர் நாகலட்சுமி இப்படி தலைக்கால் தெரியாமல் குதித்து கூத்தாட வேண்டும் என்பதுதான் சிவசங்கரனின் திட்டமோ என்னவோ. அதாவது நீ என்ன சொல்கிறாய்? பழைய தபால் உரையை திரும்ப எடுத்து காட்டினான். சிவசங்கரனுக்கு ஏன் நர்சிங் ஹோமில் இருந்து கடிதம் வர வேண்டும்? டாக்டர் நாகலட்சுமியின் நர்சிங் ஹோமுக்கும் சிவசங்கரனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. அதாவது டாக்டருடைய வாழ்க்கையில் சிவசங்கரனுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறது. அது இருக்கட்டும், முதலில் இந்த சிற்பம் உண்மைதானா பாருங்கள். அதற்காகவே உங்களை இங்கே அழைத்து வந்தேன். என்ன அப்படி சொன்னாய் என்ற டிஆர் அந்த சிறிய சிலையை திருப்பி திருப்பி பார்த்தார். இந்த தேசல்களையும் மூலிகளையும் பார்க்கும்போது புராதனமாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் ஆமாம், ஏதோ செயற்கையான மூலி மாதிரியும் இருக்கிறது. எழுந்து கொண்டார் அவர். டார்ச் விளக்கை அடித்து தரையை பார்த்தபடியே சிறிது தூரம் நடந்தார். அங்கங்கே சென்று பூமியை உதைத்தும் சுரண்டியும் தடவியும் ஆராய்ந்தார். திரும்பி வேணுவிடம் வந்தபோது அவர் முகத்தில் சிந்தனை படர்ந்திருந்தது. வேணு, எனக்கும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது. டாக்டரையோ நம்மையோ மாட்ட வைக்க ஒரு பெரிய சதி நடக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். இங்கே பல இடங்களில் ஏற்கனவே வெட்டிய மாதிரியும் மறுபடி மூடிய மாதிரியும் தோன்றுகிறது. அதுவும் சமீபத்தில் தான் நடந்திருக்க வேண்டும். இதெல்லாம் ஏன், எதற்கு என்று புரிய வேண்டுமானால் பம்பாய்க்கு போய் நர்சிங் ஹோமில் உள்ள டாக்டரின் கணவனை பார்த்தால்தான் தெரியும் என்றுதானே சொல்கிறீர்கள்? ஆமாம், நாளை காலையே நீ புறப்பட்டு போய் 3 நாட்களுக்குள் திரும்பிவிடு. நீ வருகிற வரையில் இந்த இடத்தை பற்றி டாக்டர் நாகலட்சுமியிடம் மூச்சு கூட விடமாட்டேன். நான் நினைத்ததையே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சார். இருவருமாய் கோயிலை விட்டு வெளிவந்தார்கள். நீங்கள் முன்னே போய்க் கொண்டிருங்கள், பக்கத்து டவுன் வரை போய்விட்டு தோ வந்து விடுகிறேன் என்றான் வேணு. என்னப்பா வேலை? வந்து சொல்கிறேன் என்று கூறி பஸ் பாதையில் அவரை அனுப்பிவிட்டு களப்பேடு கிராமத்துக்கு தென்புறத்தில் இருந்த சிறிய டவுனுக்கு சென்றான் வேணு. 2 மைல் தொலைவில் இருந்தது அது. கடை தெருவில் 4-5 கடைகளில் ஏறி இறங்கினான். திரும்பி கிராமத்தை அடைந்த போது அவன் மனதில் மகிழ்ச்சியும் முகத்தில் மலர்ச்சியும் பரவி இருந்தன. மோனி என்று உற்சாகமாய் கூப்பிட்டு கொண்டே விடுதிக்குள் நுழைந்தான். தோளில் மாட்டிய டிரான்சிஸ்டருடன் வந்தாள் அவள். பையில் இருந்து ஓர் அட்டை பெட்டியை எடுத்து நீட்டினான். தோ, நீ கேட்ட டிரான்சிஸ்டர் செல். சந்தோஷத்துடன் அவள் துள்ளவில்லை, ஆர்வத்துடன் வாங்கி கொள்ளவும் இல்லை. தேங்க்ஸ் மிஸ்டர் வேணு, ஆனால் சாயந்தரமே கிஷோர் வாங்கி கொண்டு வந்து தந்து விட்டார். டிரான்சிஸ்டர் இதோ பாடுகிறது, கேளுங்கள். டிரான்சிஸ்டரின் பட்டனை தட்டிவிட்டு அவன் காதருகே நீட்டினாள். ஏதோ ஒரு செய்தி அறிக்கை அப்போது ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. இன்று மாலை மைசூர் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக ஹாசன் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் இந்த அதிர்ச்சி 3 வினாடி நீடித்தது. அப்போது மணி சரியாக 7:10. வேணுவின் இதயம் ஒரு கணம் அடிக்க மறந்தது போல் நின்றது. ஜைன கோயிலில் தானும் டிஆரும் ஒருவர் மீதொருவர் விழுந்ததும் பெரிய கல் ஒன்று உருண்டு உருண்டு வந்ததும் அவனுக்கு துல்லியமாய் நினைவு வந்தன. அப்போது மணி 7:10 என்று கை கடிகாரம் காட்டியதும் ஞாபகம் வந்தது. பூகம்பம் தானும் டிஆரும் சற்று முன்பு அந்த ஜைன கோவிலில் அனுபவித்தது. நிலநடுக்கத்தின் ஒரு சின்ன சாம்பிள். வேணுவுக்கு மெய் சிலிர்த்தது. டிரான்சிஸ்டரில் அந்த செய்தியை கேட்டு. உள்ளே இருந்து வந்த கிருபாகரன், மோனி, வர வர உனக்கு மேனர்ஸே இல்லாமல் போய்விட்டது ச என்றார் கோபமாக. மோனி துணுக்குற்றாள். என்னதான் குடிகாரராக இருந்த போதிலும் பிறர் முன்னிலையில் அவளை கோபித்து கொண்டவரே அல்ல அவளுடைய அப்பா. கிட்டத்தட்ட வெள்ளைக்காரர்கள் குடும்பம் போல சுதந்திரம் பெற்றிருந்தவள் அவள். ஆகையால் தந்தையின் சுடு சொற்களில் அதிர்ச்சி அடைந்தவளாக, ஏனப்பா, என்ன செய்துவிட்டேன் நான் என்றாள். நீ தவைத்தாயே என்பதால் மெனக்கெட்டு எங்கெங்கோ அலைந்து உன் டிரான்சிஸ்டருக்கு செல் வாங்கி வந்திருக்கிறேன் வேணு. நன்றி என்று சொல்லி வாங்கி கொள்ள வேண்டாம். என்னம்மா நீ? மோனியின் முகம் கருத்தது. ஓ அதுவா என்றவள் வேணுவிடம் ஒரு செயற்கையான புன்னகையுடன், தேங்க்ஸ் சார், கொடுங்கள் என்றாள். இப்போதும் கூட வேணு அவர்கள் பேச்சில் முழுவதும் ஒன்றவில்லை. அந்த விந்தையான நிலநடுக்கத்தை நினைவுக்கு கொண்டு வருவதில்தான் அவன் சிந்தனை ஈடுபட்டிருந்தது. கிருபாகரன் அவன் அருகில் வந்து, பணம் எவ்வளவு கொடுத்தாய் என்று வினவிய வண்ணம் தன் பர்ஸை திறந்தார். அதுவும் வேணுவுக்கு நினைவில்லை. 5 ரூபாயா என்று கிருபாகரன் கேட்டதற்கு தலையை அசைத்தான். அவர் ஒரு நோட்டை கொடுத்ததும் வாங்கி கொண்டு விடுதியின் உட்புறத்துக்கு சென்று விட்டான். கிஷோர் தன் கை பணம் போட்டு செல் வாங்கி கொண்டு வந்தார் என்று முணுமுணுத்தாற் போல் சொன்னாள் மோனி.
கிஷோர் கிஷோர் கிஷோர், இதை தவிர வேறு நினைப்பே கிடையாதா உனக்கு என்று தன்னையும் மறந்து உரத்த குரலில் அதட்டினார் தந்தை. ஏன், அவரும் தான் சாயங்காலம் பூரா எங்கெல்லாமோ அலைந்து செல்களை வாங்கி தந்தார். அதை சொல்வது தப்பா? அவன் 24 மணி நேரமும் ஊர் சுற்றி கொண்டிருப்பவன்தான். உனக்காக ஸ்பெஷலாக சுற்றவில்லை. என்னை சொன்னீர்களே கொஞ்சம் முந்தி, பண்பாடு கிண்பாடெல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டதாக. இப்போது உங்களுடைய பண்பாடு எங்கே போயிற்று? மோனி! ஏறத்தாழ கையையே உயர்த்தி விட்டார் கிருபாகரன். பளீர் என்று விழுந்திருக்கும் அவள் கன்னத்திலே அறை. நல்ல வேளை அடக்கி கொண்டார். உங்களுக்கு என்னமோ வெறிதான் பிடித்திருக்கிறது என்று நெருப்பு பொறி போல் சீறிவிட்டு மோனி விடுவிடுவென்று விடுதியின் மாடிப்படிகளில் ஏறி சென்று விட்டாள். ஆனால் இது ஒன்றையும் அறியாதவனாக வேணு உட்பக்கம் இருந்த அறைக்கு போனான். டாக்டர் நாகலட்சுமியின் அலுவலக அறையாக பயன்பட்டு வந்தது அந்த இடம். அவன் சென்றபோது டிஆர் ஒரு பெரிய பதிவேட்டு புத்தகத்தில் ரூல் தடி வைத்து பென்சிலால் கோடு இழுத்து கொண்டிருந்தார். டாக்டர் நாகலட்சுமி குளிர் தாழாதவளாக இரு கால்களையும் மடக்கி சப்பனமிட்டாற்போல் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். சிறிய புத்தகம் ஒன்று அவள் கையில் இருந்தது. டிஆர் சார், விஷயம் தெரியுமா உங்களுக்கு என்று பரபரப்புடன் சொன்ன வண்ணம் உள்ளே நுழைந்தான் வேணு. நாம் அந்த ஜைன கோவிலில் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தோமே, அது பூகம்பமாம். சரியா 7:10க்கு ஏற்பட்டதாம். ரேடியோவில் சொன்னார்கள். அடடே, அலமாரியில் வைத்திருந்த 4-5 புத்தகங்கள் கீழே விழுந்தது. அது லேசான எர்த் ட்ரெமரா என்றாள் நாகலட்சுமி. பிறகு டிஆரிடம் திரும்பி, ஆமாம், ஜைன கோவில் பக்கம் எங்கே போனீர்கள் நீங்கள்? சொல்லவே இல்லையே என்று கேட்டாள். வேணு நாக்கை கடித்து கொண்டான். சும்மா இப்படி வாக்கிங் போனோம், வேறொன்றுமில்லை என்று சமாளித்தார் டிஆர். கூடவே பேச்சை மாற்றுவதற்காக, பூகம்பமா அது? மை காட், இந்த பிரதேசத்தில் கூட ஏற்படுமா என்ன? ஆச்சரியமாக இருக்கிறதே என்றார் டாக்டரிடம். ஏன், எந்த இடமானால் என்ன என்றாள் நாகலட்சுமி. ஆனால் ரொம்ப மைல்டாகத்தான் இருந்தது. ரேடியோவில் சொல்லவில்லை என்றால் யாருக்கும் தெரிந்திருக்காது. ஏன் வேணும்? என்ன திடீரென்று பெங்களூரில் உனக்கு வேலை? பெங்களூரிலா என்று திகைத்தவன் மின்வெட்டு நேரத்துக்குள் டிஆர் கஞ்சாடை காட்டுவதை கவனித்து விட்டான். அதை எப்படி சொல்வது என்று அவன் முடிவெடுப்பதற்கு முன் டிஆரே குறுக்கிட்டு, யாரோ உன் பெரியப்பா பெங்களூரில் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று சொன்னாயே அப்பா என்று சலிப்பு கொண்டவர் போல் நடித்தார். வேணு புரிந்து கொண்டான். ஓஹோ, ஆமாம், நாம் தான் சீக்கிரமே மதராஸ் கிளம்பிவிடப் போவதாக சொன்னீர்களே, அதனால். முன் சமயமாக இருந்தால் யாருக்கும் ஒரு நிமிஷம் கூட பெர்மிஷன் தரமாட்டேன் என்று வருத்தத்துடன் புன்னகை செய்தாள் டாக்டர் நாகலட்சுமி. பிள்ளை ஊட்டி இருக்கிறது, பார்க்க வேண்டும், தலையை வலிக்கிறது, படுக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் என் ரூமில் வர வேண்டாம் என்று நானே கண்டிப்புடன் சொல்லித்தான் அழைத்து வந்தேன். ஆனால் இப்போது கசப்புடன் தன் தோள்களை ஒரு முறை குலுக்கி கொண்டு சிரித்தாள் அவள். யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் வேணு இந்த வார கடைசிக்குள் திரும்பிவிடு. ஆமாம் டாக்டர் என்றான் வேணு அவசரமாக. 1/4 மணி நேரம் கழித்து டிஆருடன் அவன் வெளியே புறப்பட்ட போது, ஒரு நொடியில் எல்லாவற்றையும் கெடுக்கவிருந்தாயே. நான் உனக்காக மெனக்கெட்டு டாக்டரிடம் நீ வெளியூர் போவதாக சொல்லி அனுமதி வாங்கி வைத்திருந்தேன் என்று கோபித்து கொண்டார் அவர். தெரியாமல் ஒரு நிமிஷம் தடுமாறி விட்டேன் சார் என்று வேணுவும் ஒப்புக்கொண்டான். பம்பாய்க்கு போனால் எங்கே தங்குவாய்? வேணு அதை பற்றி யோசித்து வைத்திருக்கவில்லை. முன்னே ஒரு சிநேகிதன் இருந்தான். இப்போது அவன் எங்கே போயிருக்கிறானோ தெரியவில்லை. அப்படியெல்லாம் யூகத்தில் போய்விட்டு அசட்டுத்தனமாய் திண்டாடக்கூடாது என்ற டிஆர் என்னுடன் வா என்று 4-5 வீடுகள் தள்ளி அழைத்து சென்றார். ஒரு வீட்டின் வாசல் திண்ணையில் தெருவிளக்கின் வெளிச்சம் நன்கு பரவி இருந்தது. யாரும் இல்லை, இப்படி உட்காருவோம். போர்த்து கொண்டிருந்த சால்வையினால் திண்ணையின் தூசியை தட்டினார். வேணு அமர்ந்தான். தற்சமயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த சென்னப்பா சிவசங்கரன் விஷயங்கள். டாக்டருக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அதை நாமே கண்டுபிடித்து நாமே ஒழித்து விடுவோம். அதற்காகத்தான் உன்னை தனியாக அழைத்து வந்தேன். டிஆர் தனது கனமான பெரிய பர்ஸை திறந்தார். பம்பாயில் ஒரு விலாசத்தை எழுதி கொடுத்தார். என் மைத்துனன் பெரிய பதவியில் இருக்கிறான். எத்தனை நாள் நீ தங்கினாலும் பாரமாய் இருக்காது. சாயந்தரம் கடிதம் எழுதி போட்டிருக்கிறேன். தன்னை காட்டிலும் அவர் அதிக துடியாக இருப்பதை அறிய வேணுவுக்கு ஆச்சரியமாயிருந்தது. போதுமான அளவு பணம் இருக்கிறதா வேணு? அவன் தர்ம சங்கடத்துடன் சிரிக்க வேண்டி இருந்தது. ஏதோ சமாளிக்க முடியும் என்று நினைக்கிறேன். பதில் ஒன்றும் சொல்லாமல் அவர் 1000 ரூபாயை நோட்டுகளாக எடுத்து கொடுத்தார்.
நாங்கள் கிளம்புவதற்குள் நீ திரும்பிவிட்டால் நல்லது. முடியாவிட்டால் மெட்ராஸ் வந்துவிடு. மறுபடி நாம் 2 பேர் மட்டும் புறப்பட்டு இங்கே வரலாம். வந்து இவர்களுடைய சதியை கண்டுபிடிக்கலாம். சார், நீங்கள் இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்துக்கொண்டு என்று ஆரம்பித்தான் வேணு. டிஆர் தென்னையில் இருந்து இறங்கி, முதலில் நீ இன்றிரவே கிளம்புவதற்கு வழி இருக்கிறதா என்று பார்க்கலாம், வா என்றவாறு நடந்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.